வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 14th மே போஸ்ட்மார்க் ரிப்போர்ட் பார்த்துடலாம். மார்க்கெட்டு ஓப்பன் ஆனது 100 பாயிண்ட் ஹைல இருந்து ஃப்ளாட்டாக வந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதாவது பாட்டம்ல இருந்து ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக். எதனால மார்க்கெட் இப்படி ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டு நியூஸ். ஒன்று கன்ஃபர்மேஷன் நியூஸு, இன்னொன்று ஒரு ரூமர். இந்த ரூமர் என்ன, கன்ஃபர்மேஷன் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த ரெண்டு நியூஸும் மார்க்கெட்டை இன்னமும் வந்து லிஃப்ட் பண்ணுமா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃப்ரைடே நிஃப்டியோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, வேற என்ன முக்கியமான நியூஸ் எல்லாத்தையும் பார்த்தலாம். எங்கே ஸ்கிப் பண்ணால் பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஏறினதுக்கு ரெண்டு நியூஸ் சொன்னோம் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ளூம்பர்க்லேருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இப்போ யூஎஸ் பிரசிடென்ட்டு சைனாவுக்கு விசிட் போயிருக்கிறாரு. அங்கே வந்து இவங்க ரெண்டு பேரும் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. யூஎஸ் பிரசிடென்ட் அண்ட் சைனா பிரசிடென்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசும்போது ஹார்மோஸ் ஜோனில் மிலிட்ரி ஆக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சைனாவுடைய பிரசிடென்ட் சொல்லியிருக்கிறாரு. இவங்க வந்து அதாவது யூஎஸும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஈரானும் வந்து ஹார்மோஸ் ஜோனை வந்து நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. பட் நம்ம ட்ரம்பை பற்றி நமக்கு தெரியும். இப்போ அவர் வந்து காலையில் ஒன்று பேசுவார், சாயந்தரம் ஒன்று பேசுவார், மறுபடியும் தூங்கி எந்திரிச்சு வந்து ஒன்று பேசுவார். இப்போ வந்து சைனாவில் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாரு. மறுபடியும் சைனாலேருந்து நாளைக்கு அமெரிக்கா போயிட்டு நான் வந்து ஈரானை வந்து டெஸ்ட்ராய் பண்ண போகிறேன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால் ஆஸ் ஆஃப் நவ் சைனாவுடைய பிரசிடென்ட்டு யூஎஸ் பிரசிடென்ட்டு பகிரங்கமாக வந்து சொல்லியிருக்கிறாரு, ஹார்மோஸ் ஜோனில் எந்த ஒரு மிலிட்ரி ஆக்ஷனும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததான் இன்னொரு நியூஸும் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, தைவான் விவகாரம் வந்து தவறாக வந்து கையாளப்படக்கூடாது. தைவான் இஷ்யூவில் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு மெசேஜ் நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது. அந்த மெசேஜ் அந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு வந்து மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை வேற மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி வார்னிங் கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி தைவானுடைய இண்டிபெண்டன்ஸில் வாஷிங்டன் சப்போர்ட் பண்ணக்கூடாது தைவானுக்கு அப்படின்ட்டு சைனாவுடைய பிரசிடென்ட்டும் வந்து யூஎஸ் பிரசிடென்ட்டுக்கு வார்னிங் கொடுத்துருக்கிறாரு. அதாவது அவர் வந்து சொந்த காசில் சூனி வச்சுக்கிறோன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி யூஎஸ் பிரசிடென்ட்டு அவர் மட்டும் போகாமல் கிட்டத்தட்ட ஒரு 20 கம்பெனியோடைய சிஇஓயும் கூட்டிகிட்டு போய் சைனா பிரசிடென்ட்டு வந்து ரிவீட் வாங்கிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்காங்களேன். அங்கே வந்து ஆப் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அவரை கூப்பிட்டு வச்சு, நீ ஹார்மோஸ் ஜோனில் எதுவும் பண்ணக்கூடாது, தைவான் இஷ்யூவில் நீங்கள் வரக்கூடாது, எங்களுக்கு நீங்கள் தைவானுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சைனாவுடைய பிரசிடென்ட்டு வார்னிங் கொடுத்துருக்கிறாரு அப்படின்ட்டு ப்ளூம்பர்க்லேருந்து ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. இது வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். அதாவது ஹார்மோஸ் ஜோனில் எந்த ஒரு மிலிட்ரி ஆக்ஷனும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அதுக்கு மார்க்கெட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். அதுக்கு அடுத்ததான் இன்னொரு நியூஸ் ஒன்று வந்திருக்குது. என்ன அப்படின்னா, அதுவும் ப்ளூம்பர்க்லேருந்து தான் வந்திருக்குது. பட் இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் இது வந்து அஃபீஷியலாக இது வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண கிடையாது. என்னன்னா, இந்தியா கன்சிடரிங் எ மேஜர் கட் இன் டேக்ஸ் ஆன் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பையிங் இந்தியன் பாண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஃபாரினர்ஸு இந்தியன் பாண்ட்ஸ் வாங்குறதுக்கு டேக்ஸ் வந்து மேஜராக வந்து கட் பண்ண போகிறாங்க இந்தியன் கவர்மெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்குது. ஓகேங்களா? ஸோ இதனால் வந்து ஃபாரின் கேபிட்டல் வந்து நமக்கு இந்தியாவில் வந்து இன்ஃப்ளோஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது டாலர் வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் இந்த மாதிரியான ஒரு ப்ரொப்போசல் வச்சிருக்குது அப்படின்ட்டு ப்ளூம்பர்க் வந்து ஒரு நியூஸ் வந்துருக்குது. ஸோ இந்த நியூஸ் நடந்துச்சு அப்படின்னா, அதாவது பாண்டு பையிங்க்கு டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணினாங்களோ இல்லை அப்படின்னா எஸ்டிடி வந்து ரெடியூஸ் பண்ணாவோ இல்லை அப்படின்னா எஃப்ஐஸுக்கு நல்லா ஏதாவது ஒரு ஃபேவரான ஒரு மெசேஜ் இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டு ஒரு ஷார்ப் ரேலி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு நியூஸு தான் இன்றைக்கி வந்து நமக்கு மார்க்கெட் வந்து லிஃப்ட் பண்ணியிருக்குது. ஓகேங்களா? ரைட், இப்போ வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுக்கு வந்துடலாம். யூஎஸ் மார்க்கெட்டு ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. S&P 500 ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணியிருக்குது. ஓகேங்களா? அதாவது எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது. நாஸ்டாக் இண்டெக்ஸ் மட்டும் தான் 1.2% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஜாப்பனீஸ் நிக்கி நியர்லி 1% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஹேங்சங் இண்டெக்ஸ் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. ஷாங்காய் இண்டெக்ஸ் 1.5% டவுனில் க்ளோஸ் ஆகிடுது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி நியர்லி 150 பாயிண்ட்ஸ் கையில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் ஓப்பன் ஆனது 100 பாயிண்ட்ஸ் கையில் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா?
அதாவது 23,600 அரௌண்ட் போயிட்டு 23,450 வந்துட்டு அங்கே இருந்துட்டு 23,775 வரைக்கும் போயிருக்குது. ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக் வந்துருக்குது. அதாவது லோவில் இருந்து கிட்டத்தட்ட 350 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஃபைனலாக இன்னைக்கு நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 1.18% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது இந்த லாஸ்ட் 4 to 5 செஷனில் 4% நிஃப்டி டவுன் ஆகிட்டு இன்னைக்கு வந்து 1% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 277 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது. சென்செக்ஸ் 1.06% ஹையில் க்ளோஸ் ஆகுது. 789 பாயிண்ட்ஸ். 75,398 வந்து செட்டில் ஆகுது. ஐடி இண்டெக்ஸ் இன்னைக்கு டவுனில் க்ளோஸ் ஆகுது. பேங்க் நிஃப்டி 1.5%, ஆட்டோ மற்ற செக்டார் எல்லாமே வந்து 0.5% to 2% வரைக்கும் ஹையில் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா, இதுதான் இப்போ இருக்கிற பாசிட்டிவ் நியூஸு. வேற என்ன முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கியூபா ஃபர்ஸ்ட் கண்ட்ரியாக எங்ககிட்ட எந்த ஒரு ஃபியூலும் கிடையாது அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எஸ்டர்டே வீடியோன்னு இல்லை, எஸ்டர்டே வீடியோவா டே பிஃபோர் எஸ்டர்டே வீடியோவை நான் ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துருந்தேன். கியூபா நீட் ஃபார் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு. அது கூட நான் என்னுடைய வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் இந்த ஹெல்ப் கேட்டாங்கன்னு நமக்கு இப்போ தான் தெரியுது. அவர் வந்து என்ன சொல்லிட்டு போனார், ஹீபா வந்து என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டுக்கிறாங்க, பட் இப்போ நான் வந்து டிஸ்கஸ் பண்ணல, நான் சைனாவுக்கு நான் போயிட்டுருக்கிறேன், சைனாவுக்கு போயிட்டு வந்துட்டு உங்களை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆனால் இப்போ வந்து கியூபா ஃபர்ஸ்ட் கண்ட்ரியாக எங்ககிட்ட வந்து எந்த ஒரு டீசல், பெட்ரோல், ஃபியூல் ஆயில் எதுவுமே கிடையாது, நாங்கள் வந்து ட்ரை ஆகிட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஓகே. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் 350 பாயிண்ட்ஸ் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து 0.5% to 1% வரையும் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சுன்னு ஒருத்தர் செக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 7 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். எஃப்ஐஸ் டேட்டா எஸ் 14th May அப்டேட் ஆகிடுச்சு. எஃப்ஐஸ் இன்றைக்கி வந்து செல் பண்ண கிடையாதுங்க, பை பண்ணிக்கிறாங்க. ஜஸ்ட் 200 கோடி, 200 கோடிக்கு கூட கிடையாது, 187 கோடி தான் வாங்கியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் 685 கோடி வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கிட்டத்தட்ட 900 கோடி தான் வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு மார்க்கெட்டு 350 பாயிண்ட் ஏறிடுது. ஓகேங்களா, டொமஸ்டிக்கு 7000 கோடிக்கு வாங்கும்போது கூட மார்க்கெட் ஏற கிடையாது. ஆனால் பாருங்கள், எஃப்ஐஸ் இன்னைக்கு லெஸ் தென் 200 crore வாங்கியிருக்கிறாங்க. நிஃப்டி 300 பாயிண்ட் ஏறி இருக்குது. அதான் நான் அன்றைக்கே சொன்னேன், எஃப்ஐசி ஒரு 7000 கோடி 8000 கோடி வாங்கினாங்கன்னா அன்றைக்கி வந்து நிஃப்டி 500 பாயிண்ட் 600 பாயிண்ட் ஏறும். ஓகே, இப்போ நாளைக்கு எப்படி மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த ரெண்டு செய்தியும் வந்து கன்ஃபர்மேஷன் நியூஸ் தான். எஃப்ஐஸுக்கு வந்து பாண்டு பையிங்க்கு டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஏதாவது கன்ஃபர்மேஷன் நியூஸாக இருந்துச்சு அப்படின்னா நிஃப்டி இந்த ரேலி கண்டினியூ ஆகும். அப் டு 24,000 வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இல்லை இது வந்து ரூமர் தான், எதுக்கும் நாங்களாம் எதுவும் சொல்லலை அப்படின்ட்டு நான் கன்சிடரே பண்ணலை அப்படின்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். ஓகேங்களா, ஸோ வாலட்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமைக்கு உண்டான வாலட்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 1 hour கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிஃப்டி பொறுத்தவரைக்கும் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 23,775. அதுக்கு மேலே போகும்போது 24,000 வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 23,775 வாட்ச் பண்ணிக்காங்க. அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது 24,000 வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நிஃப்டி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,650. 650க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 500 to 450 வரை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ் 54,500. ஒன்ஸ் இஃப் சஸ்டெயின்ஸ் above 54,500 then will move to 55,000. Bank Nifty considering a support around 54,000. Suppose if stays below 54,000 then we'll take next support around 53,700, thereafter 53,400. ஓகேங்களா, வாவ், இந்த இன்ஃப்ளூயன்சருக்கு 1 million ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆமா, அதனால தான் நான் இவர் சொல்ற டிப்ஸ்ல பணம் போட போறேன். அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தா அவர் சொல்ற நிதி ஆலோசனையும் சரியாயிடுமா? ஆனா அவர் இலவசமா ஆலோசனை சொல்றாரு. யோசிங்க, இலவச ஆலோசனைக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது பலன் இருந்தா மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஆலோசனைய ஃபாலோவர்ஸை பார்த்து இல்ல, திறமையை பார்த்து கேளுங்க. அதோட செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட மட்டும் கேளுங்க.